தேவையில்லாத பழைய பொருட்களை எடுத்து வீட்டை சுத்தம் செய்து பழையன கழிதலும் புதையன புகைதலும் என்று பொங்கலுக்கு தயாராவார்கள். இரண்டாம் நாள் சூரிய பொங்கல். ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்யும் மாதம் தை ஆகும். தை முதல் நாள் பொங்கல் பண்டிகை. சூரியன் வடக்கு திசை நோக்கி நகர்வதையும் குறிக்கும். புதிதாக அறுவடை செய்த பச்சரிசியில் சர்க்கரை சேர்த்து பொங்கலிட்டு நாட்டு காய்கறிகளையும் வாழை இலையில் சூரிய பகவானுக்கு படையலிட்டு வணங்குவர். மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல். தங்களுக்கு உதவிய கால்நடைகளை குளிக்க வைத்து கொம்புக்கு வண்ணம் பூசி தொட்டிட்டு நாட்டிற்கும் படையலிட்டு வணங்குவர். நான்காம் நாள் காணும் பொங்கல். மக்கள் தங்கள் உறவினர்களோடு நண்பர்களை குடும்பமாக சந்திக்க செல்வனர். சுற்றுலா தலங்களுக்கும் சென்று மகிழ்வனர். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.